வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம். பார்க்கின்சன்கிறது நடுக்க வியாதி. முக்கியமாக அது ஏஜ் ஆனவங்களுக்கு வரலாம், வேறு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வரலாம், சில ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட்னாலும் பார்க்கின்சன்ஸ் வரலாம். இந்த பார்க்கின்சன்ஸ் வந்ததுன்னா என்னாகும், அவங்களுக்கு நடுக்கும், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியாது, பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் பெயின் இருக்கவங்க யூஸ் பண்ணாட்டினா இன்னும் டைட்னஸ் ஆகும். டைட்னஸ் ஆகாமல் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்கிறது, வேலை செய்கிறது, கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மொபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப குறைச்சலாகிடும். ஸோ அதுக்கு ஃபிசியோதெரப்பி பிளேஸ் எ மேஜர் ரோல். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ப்ரீத்திங் சரியாக பண்ண முடியாது, லங் கெப்பாசிட்டி குறைச்சலாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் சிம்பிள் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், கை காலை அசைக்கிற எல்லா கோர் மசிலையும் ஜாயிண்ட்ஸையும் மொபிலைஸை பண்ணுற சிம்பிள் ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், பேலன்சிங் எக்ஸசைஸ், கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டோட ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அசஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணுறப்ப அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, அவங்க அபோவ் 65 ஏஜ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருந்தாங்க. 60 வரைக்கும் அவங்க அவங்களோட குக்கிங் வேலை அந்த மாதிரி தட்டு மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க. எப்போ அவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வந்ததோ அதுக்கப்புறம் அவங்க பெட்ரிடன் ஆகலை, ஆனால் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படியே குறைஞ்சிருச்சு. அவங்க குக்கிங்க்கு, சமையலுக்கு எல்லாத்துக்குமே ஆள் போட்டு இன்னொருத்தரை எதிர்பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக அவங்க எக்ஸசைஸ், வெறும் ட்ரக்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணல. அதனால் என்னாச்சு, எல்லா பாயிண்ட்டும் டைட் ஆகிட்டு, மசில்ஸ்லாம் டைட் ஆகிட்டு, ஜாயின்ட்ஸ் பெயின்ஸ் வந்துடுச்சு. அவங்களால டேர்ன் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை அவங்க இன்னொருத்தர் எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. மெயினாக ஏஜ் பீப்புளுக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அது ஒத்து வராது, மனதளவுலையும் ஒத்து வராது, உடம்பும் ஒத்து வராது. ஸோ அந்த லேடி ரொம்ப வெஜிடேரியன் வேறு. ஸோ அவங்கள்ட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, என் வலியை குறைச்சி நான் ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல் மட்டும் அளவுக்கு என்னால் சமைக்கிற அளவுக்கு வந்தால் போதும், என்னால் வாங்கி சாப்பிட்டு என் வயிறு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்கள அசஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு பேக்கில் பெயின் இருந்தது, ஷோல்டரில் பெயின் இருந்தது, 2 முட்டியும் தேஞ்சி இருந்தது. ஸோ எடுத்ததும் எக்ஸசைஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணி அவங்களுக்கு உடம்புல இந்த இடத்துலலாம் ஆல்ரெடி ஏஜ்னால ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு ஒரு 10 days 15 days ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் வலிலாம் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 10 minutes, 15 minutes, 20 minutes, 25 minutes அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ், பேலன்சிங் எக்ஸசைஸ், அப்புறம் எல்லாம் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் கோர் மசில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண அவங்களுக்கு மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ப மாட்டீங்க, 4th வீக்கு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பெரிய ரிலீஃப் என்னென்னா, அவங்களால போய் குக்கிங் பண்ண முடிஞ்சுது. ரெண்டாவது அவங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியில் மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. பெயின் நிறைய பெயின் இருந்தது, ஆனால் மேனேஜபிளாக இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு அவங்க 4 years சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் 1 month சிம்பிள் எக்ஸசைஸ், பேசிக் ஃபிசியோதெரப்பி கொடுத்ததுமே அவங்க மொபிலிட்டி ஆகிட்டாங்க, குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப மகிழ்ந்து போயிட்டாங்க. எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சே, நான் பாட்டுக்கு டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை கொடுத்தேன், ஆனால் டாக்டர் எக்ஸசைஸ் பண்ண சொன்னார், ஆனால் என்னால் பண்ண முடியல, ஏன்னா வலி இருந்தது, வலி இருந்தாலும் நான் பண்ணலை. நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை ஃபஸ்ட்டே கன்சல்ட் பண்ணாமல் போயிட்டேன், நானே ஏதோ பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பார்க்கின்சன் ப்ராப்ளம் பேஷண்ட் உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க அசஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணால் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் பயிற்சிகள் கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணுறப்ப அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்கள பண்ண முடியும், அவங்க இன்னொருத்தரை எதிர்பார்க்காம இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். மெயினாக வலிகள்லாம் இல்லாமல் நல்லா மூவ் பண்ணிவிட்டு அவங்க மைண்டு டைவெர்ட் ஆகிடும். வேலை செஞ்சாங்கன்னா மைண்ட் டைவெர்ட் ஆகிடும். வெறும் மாத்திரையை போட்டு உட்காந்துட்டாங்கன்னா, எஸ்பெஷலி இன்றைக்கி எல்டர்ஸ் தனியாக இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாடு, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு யாராக இருந்தாலும் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி பேசிக் ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி நார்மலான இருக்கும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.